ஆமென். தந்தை இயேசுவே நீரெங்கள் இரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Jesus, you are my Savior. Spirit, you are my soul, knows it well. பதினைந்து 9/2024 தலைப்பு, என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு ஆண்டவரே ஞாயிற்றுக்கிறோம். ஆண்டவரே இந்த வழிபாட்டை ஆண்டவருடைய தரிசனத்தை எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் ரட்சகருமாய் கர்த்தர் அவரும் நின்று ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே, தம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தாரே, தம் ஆவி வெற்றி இந்நாளில் ஈந்தாரே, ஆமாட்சியாம் இந்நாளில் மூவொளி வந்ததே, பாழ்வனாந்தரத்தில் திவ்ய ஊற்றேயா நின்று மோட்சம் நோக்கும் சேகரமா
ஓய்வுக்கே பிதாசுதன் சுத்தாவின் என் ஸ்தோத்திரம் பெறுவே சபையின் நாவால் கீதம் தியேகரி ஏற்பே நம் யாவரும் நின்றவாறு திருவிருந்து ஆராதனை ஆயத்த பக்கம் 35 இருக்கிற ஆராதனை முறையை பின்பற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்திலே பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கட்டளைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இருதயத்தை. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு கூட ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை நாம் மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையுள்ள இருதயத்தோடு பொதுவான பாவறிக்கையை ஏறெடுப்போம். பரமபிதாவே, நமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடத்திலே மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். அந்த பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித் தரலும். அந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம கூலியை சேர்த்துக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனதுமுறை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள்
உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலையும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இப்பொழுது மகிழ்விக்கும் அண்ணா பிள்ளைகள் சொல்லுவார்கள். பவுல் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போஸ்தலர் 9:11. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கருடைய வழியோ அழிந்து போகும். பிலிப்பியர் 3:8 வசனங்கள். பிலிப்பியர் 3:8 மற்றும் நீதிமொழிகள் 11:11. பவுல் என்னென்ன நாமத்தில் அறிவித்ததுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போஸ்தலர் 9:15. அருமையான நம்முடைய ஞாயிறு பள்ளி குழந்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுப்போம். குழந்தைகள் பாலகர் வாயினாலே நம்முடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாக செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஞாயிறு வழிபாட்டிலும் அருமையான இந்த குழந்தைகள் முன் வந்து மனப்பாட வசனங்களை தைரியமாக சொல்வதற்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, ஒவ்வொரு வாரமும் இங்கே நடக்கிற ஞாயிறு பள்ளி ஊழியர்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்கள் வழியாக அநேக பிள்ளைகள் மிக அருமையான ஞானத்தையும் கிருபை வரங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய கரத்திலிருந்து எண்ணற்ற நன்மைகளை அனுபவிக்கிறார்கள். விசேஷமாக அவர்களுக்கு இந்த போதனைகள் போதிக்கப்படுகிறது, மனப்பாட வசனங்கள் போதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களை இந்த நாட்களில் அவர்கள் கற்றுக்கொண்டு வருங்காலங்களிலே இந்த வசனங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பேருதவி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி வசனம் எப்போதும் ஆண்டவரே எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே நமக்கு நன்றி. அவ்விதமாக இந்த நாளிலே இவர்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள் பிற்காலங்களே உதவியாக இருக்கட்டும். ஊழியங்களை பொருட்படுத்த நடத்துவர்களை ஆசீர்வதிப்பீராக. அருமையானுடைய பெற்றோரை உடன் பிறந்தோரை இந்த கருத்தில் தருகிறோம். திருச்சபையாக இணைந்து அருமையான இந்த பிள்ளைகளை இப்படி திருநாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே பங்கு பெற முடியாத அநேக பிள்ளைகள் உண்டு. வரும் வாரங்களிலே அந்த பிள்ளைகளும் சேர்ந்து பங்கெடுத்து இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் சிறந்து விளங்க நீர் இவர்களை பலப்படுத்துவீராக. அவருடைய ஞானத்தையும் கிருபை வரங்களையும் தருவீராக. இயேசு இரட்சகரின் இனிய திருப்பெயரிலே மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். இப்போதும் சபையை அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் சகரியா 8ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை. சகரியா 8ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை. விதைப்பு சமாதானமாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்றால் யூதா வம்சத்தாரே, இஸ்ரேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாளில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இதயத்தை தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனையுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகை காலமும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க வேண்டிய 1ஆம் வேத பாடம் வாசித்து முடித்து தேவனுக்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வாசிக்க வேண்டிய வேதபாதி வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 119 வசனங்கள் 161 முதல் 176 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 161 முதல் 176 முடிய. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாவப்படுத்தும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 33 முடியும். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 33 முடியும்.
நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் தம்முடனே சொன்னதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டதும் அன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கிற போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடன் பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாகவே உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வதென்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர்கள். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவர் உம்மை வினாவின வேண்டும் என்று வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனித்தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் ஆயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதாக. நின்றவாறு 39ஆம் பக்கத்தில் இருக்கிற நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ நிமிட பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதாவின் வலது பரிசிலே வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மருத்துவ உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்ந்திருக்கவும். சபையாருக்கான அறிவிப்புகளை இப்பொழுது நாம் கூற கேட்போம். அதில் கொடுக்கப்பட வேண்டிய பரிசு குறித்ததான அறிவிப்பு. HMS புரவலர் திட்டத்திற்கு காணிக்கை கொடுத்தவர்களுக்கும் மகிழுக்கு மன்னா தேர்வு எழுதியவர்களுக்கும்
கத்தீட்ரல் பேராலயத்திலே காலை 11 மணிக்கு வழிபாட்டுக்கு பின்பு மகாகணம் பேராயர் அவர்கள் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்க இருக்கின்றார்கள். சபையார் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டிரான்ஸ்வேல் ரேடியோ திருமறை தேர்வு குறித்ததான அறிவிப்பு. அதாவது இந்த தேர்வு இந்த நாளின் வழிபாடு முடிந்ததும் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் செப்டம்பர் கன்வென்ஷனில் போய் சிலர் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதனாலே அது பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த ஆலயத்தில், நம்முடைய ஆலயத்தில் வைத்து அந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் திரு தினகரன் அவர்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 20/4/2024 வெள்ளி மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். 22/9/2024 4ஆம் ஞாயிறு காலை 9 மணி அளவிலே காலை ஆராதனை, அது ஜெப ஆராதனையாக நடைபெறும். பிறந்த நாள் குறித்ததான அறிவிப்பு. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற அன்பர்களுடைய பெயரை நான் வாசிக்கிறேன். 15ஆம் தேதி 15 செப்டம்பர் திரு பிரபு ஆண்ட்ரு அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டார்கள். அதே நாளிலே திருமதி பிரிஸ்கிலின் ராஜ்குமார் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். 16 செப்டம்பர் திருவாளர் ஸ்டான்லி ஜோன்ஸ், 17 செப்டம்பர் திருவாளர் பால் பாண்டி, 18 செப்டம்பர் மிஸ்ஸஸ் மெர்சி ஜோசப் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை இந்த வாரத்திலே நினைவு கூற இருக்கிறார்கள். அன்பர்களுக்காக நாம் யாவரும் ஆண்டவரிடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் ஏறெடுப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் மூற்றும் காரணமாக இருந்து எங்கள் வாழ்விலே எண்ணடங்கா நன்மைகளை அனுதினமும் செய்து வருகிற அன்பின் ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், அதன் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் சாம். அந்த பிரகாரமாக இந்த வாரத்திலே கூட பிறந்த நாள் காண இருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாம். கடந்த ஆண்டுகள் முழுவதும் ஆண்டவரே, நீர் அவர்களை எவ்வளவு நேர்த்தியான பாதையில் நடத்தி வந்திருக்கிறீர் சாம். பல்வேறு விதமான மேடு பள்ளங்களிலே, உயர்வு தாழ்வுகளிலே நீர் அழகாக அவர்களை நடத்தி வந்திருக்கிறீர். இந்த புதிய ஆண்டிலும் அவிதமாக ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்கிறது சாம். தொடர்ந்து அவருடைய தேவைகளெல்லாம் சந்திப்பீரா. இம்மட்டும் காத்தவர் எபனேசர், தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் யெகோவாயீரே, இன்றும் என்றும் எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலரே, அருமையான இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் அவிதமாக ஆண்டவரே இருந்து எல்லாவித நன்மைகளினாலும் கிருபைகளாலும் நிறைத்து வழிநடத்தும்படியாக கேட்கிறோம் சாம். இந்த புதிய பிறந்த ஆண்டானது அவர்களுக்கு பேர் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், இந்த பேர் அருளை அவர்களுக்கு எப்போதும் தரட்டும் சாம். தொடர்ந்து அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் அவர்கள் திகழட்டும் சாம். அவ்விதமாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட பெயர் முறையாக ஆண்டவரே பெயராக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் இனிய திரு பெயரிலே உங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of God. There shall be seasons refreshing, send them from Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. ஆண்டவர் தாமே பிறந்த நாள் காணுகிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்திட்டு அவருடைய குடும்பங்களிலே அவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் தலைத்தவங்கட்டும். இப்போதும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 243வது பாடலை பாடப்போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிவிப்பு. கடந்த வாரம் ஆசிரியர் தினத்தை நினைவு கூறும்படியாக நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஏற்கனவே ஆசிரியர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றோர், ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஆசிரியர் பணிக்காக ஆயத்தப்படுகிற அனைவருக்குமாக ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. அவர்கள் திருமடை முன்பு வந்து சிறப்பு காணிக்கை படைத்து அந்த சிறப்பு பரிசினை பெற்று சென்றார்கள். ஒருவேளை கடந்த வாரத்திலே பங்கெடுக்க முடியாதவர்கள் இந்த வாரத்தில் இருப்பீர்களானால், ஒருவேளை ஆசிரியர் பணி செய்து ஓய்வு பெற்றவர்கள் அல்லது ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஆசிரியர் பணி என்றால் கற்றுக் கொடுக்கிற பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் ஆசிரியர் பணிக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இந்த நாளில் இருப்பீர்களானால், இந்த முதல் காணிக்கை பாடப்படும் போது நீங்கள் முன் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கான பரிசு, சிறப்பு பரிசு கொடுக்கப்படும். நீங்கள்
அவங்களுடைய சிறப்பு காணிக்கையும் படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் எழுந்து நின்று 243வது கீர்த்தனை பாடல், சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி என்ற துவக்கம் கொண்ட 243வது கிறிஸ்தவ கீர்த்தனை பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையிலையும் கடவுளுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். சகல பேர்க்கும் அபிமானி ஊத்தமதிய வழிகாட்டும் உயர்வான உலகில் உம்மை போற்றும். ஜெபம் செய்வோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமில்லை எங்கள் அன்பின் ஆண்டவரே, அளவிட முடியாத அன்புக்காக எல்லையற்ற இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்விலே நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர் சாமி. மது கோலும் தடியும் எப்போதும் எங்களை தேற்றுகிறது சாமி. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறீர், எங்களை தைரியப்படுத்துகிறீர், திடப்படுத்துகிறீர், என்னுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறீர் சாமி. அதையெல்லாம் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். இந்த திருப்பணிவிடலுக்காக ஒரு சிறு காணிக்கையை நாங்கள் படைத்திருக்கிறோம் சாமி. இந்த காணிக்கைகளை எல்லாம் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய திருநாமத்தின் மேன்மைக்காக, இந்த திருச்சபையுடைய வளர்ச்சி பணிகளுக்காக இந்த காணிக்கைகள் செலவிடப்படட்டும் சாமி. படைத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. இப்போது நம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாகிறோம் சாமி. இந்த அடியார் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு ரட்சகரின் இணைய திருப்பெயரில் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய இந்த வழிபாட்டு நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், அதோடு கூட இந்த திருவிருந்து ஆராதனை நமக்கு நடத்தி தரும்படியாகவும் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய முன்னாள் துணை முதல்வரும் சமயத்துறையுடைய பேராசிரியரும் ஆன திரு அறிவர் கனக நெல்சன் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏற்கனவே கடந்த ஆண்டிலும் கூட அவர்கள் நம்முடைய அந்த லெந்து கன்வென்ஷனில் வந்து பேசியிருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக அவர்கள் அறிமுகமானவர் தான். அவர் எனக்கும் ஆசிரியரும் கூட. நான் பிடிஎச் டு பிடி படிக்கும்போது அவங்க எனக்கு ரிலீஜன் பாடம் எடுத்தாங்க. சிறப்பான ஒரு ஆசிரியர். இந்த நாளிலே அவர் நம் மத்தியில் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இந்த வேளையிலே ஆண்டுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபம் செய்வோம். என் சமாதானத்தையும் என் மகிழ்ச்சியையும் உங்கள் அனைவருக்கும் தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். என் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஏற்றவைகளாக இருக்கட்டும். எங்கள் அனைவருடைய உள்ளங்களின் சிந்தனைகள் உமக்கு உகந்தவைகளாக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே ஆமீன். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, கடந்த மார்ச் மாதம் 3 நாள் சிலுவை தியானத்திற்கு நான் வந்தேன். 6 மாதம் ஆகிவிட்டது. மீண்டும் இந்த வாய்ப்பை நல்கிய ஆண்டவருக்கும் ஆயர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களோடு இதை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இடைவெளி விட்டு உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா விட்டு விட்டு பார்த்தா தான் அந்த உறவுகள் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஸோ திஸ் இஸ் த வேர்ஷன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். நாம் வாசிக்க கேட்ட அந்த யோவான் அந்த பகுதியிலே, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், மை பீஸ் ஐ கிவ் டு யூ, மை பீஸ் ஐ கிவ் டு யூ. ரொம்ப அழுத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த சமாதானம் அல்லது அமைதி எதிலிருந்து வருகிறது என்றால், ஷாலோம் என்கிற எபிரேய வார்த்தை, ஐரனே என்கிற கிரேக்க வார்த்தை. இந்த 2 வார்த்தைகளுக்கும் பொருள் என்ன, நாம் எப்படி அதை புரிந்து கொள்வதென்றால், ஐரனே என்ற கிரேக்க வார்த்தையும் ஷாலோம் என்கிற எபிரேய வார்த்தையும் சொல்லுகிற பொருள் அமைதி, சமாதானம், முழுமையான வாழ்வு, செல்வம், சுகம், நல்வாழ்வு. அமைதிக்காக சமாதானத்தை தேடுவது, ஆன்மீகத்தை நாடுவது, உதவி செய்வது என்று பல பொருள்களிலே இது சொல்லப்படுகிறது. அது போக இந்த சமாதானம் என்பது நீதியோடு நியாயத்தோடு தொடர்புடையது. பைபிளே சொல்லுது, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். பதில மகிழ்ச்சியோடு தொடர்புடையது, ஆனந்தம், சந்தோஷம், உறவு. ஸோ இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இது தொடர்புடைய சொற்கள். அதனால் அமைதியோ சமாதானம் என்று அதோடு நிறுத்தி விடாமல், இது நம்ம உணர்வோடு வாழ்க்கையோடு தொடர்புடையது என்பதை திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சமாதானத்தையும் அல்லது அமைதியையும் பேசுகிற நான் எனக்குள்ளே சமாதானத்தை அனுபவமாக்கி கொள்ளவில்லை என்றால் வெளி உலகத்திலிருந்து சமாதானம் எனக்கு வராது. அப்ப சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறது. அதை எப்படி என்னுடைய வாழ்விலே அனுபவிப்பது என்பது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. சமாதானத்தை தேடி இன்னொரு இடத்திற்கு போகாமல் ஆண்டவர் அருளுகின்ற சமாதானத்தை மகிழ்ச்சியாக எப்படி பெற்றுக்கொள்வது என்பதில் தான் இருக்கிறது. ஆக வெளி உலகத்தில் அமைதி அல்ல, எனக்குள்ளே நமக்குள்ளே அந்த சமாதானம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 2022 கணக்கின்படி உலகத்தில் உள்ள அரசுகள் அனைத்தும் இராணுவத்திற்காக செலவழிக்கக்கூடிய மொத்த தொகை 1,27,12,16 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது இராணுவத்திற்காக.
இந்த பணம் எத்தனையோ கோடி செலவழிக்கப்படுகிறது என்றால், ஒன்று இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக, அல்லது போர்க்கருவிகள் வாங்குவதற்காக, உலக அமைதியை குலைப்பதற்காக. எந்த ஒரு தனி மனிதனும், எந்த ஒரு குடும்பமும், எந்த சமுதாயமும் நிம்மதி இல்லாமல், ஏன்னா இந்த சமாதானம் இருந்தால்தான், அமைதி இருந்தால்தான் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். இதற்காக செலவழிப்படுகிற தொகை. அப்ப ஐநா சபை சொல்லுது, இவ்வளவு கோடிக்கணக்கில் இராணுவ தளவாடங்களை செலவழித்து இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித ஒரு செலவும் இல்லாமல் இப்படி செய்கிறீர்களே வீணாக, அதற்கு மாற்றாக ஏழைகளுக்கு செலவிட்டால் அதனுடைய ஒரு பகுதியை ஏழைகளுக்கு செலவிட்டால் இந்த வறுமை ஒழியுமே என்று பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறார்கள். ஆனால் எந்த நாடும் அதற்கு செவி சாய்க்கவில்லை என்பதுதான் உண்மை. சூழ்நிலை அப்படித்தான் போகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், வறுமை இருக்கிறது, படித்தாலும் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை திண்டாட்டம், சரியான வேலை கிடைக்காதனால சரியான சம்பளம் இல்லை. இப்படி வறுமை, பொருளாதார சிக்கல், பொருளாதார வீழ்ச்சி. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜிஎஸ்டியினுடைய விவாதம் நடந்துச்சு. பன்னு ரொட்டி வாங்கினால் அதுக்கு வரி இல்லையா, அந்த பண்ணுக்குள்ள பட்டர் வச்சா அல்லது பண்ணுக்குள்ள ஏதாவது வெள்ளையா தடவி சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி 18%. பத்தில அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளி மன்னிப்பு கேட்டார். ஏமா இதெல்லாம் இப்படி உள்ள வைக்கிறதுக்கெல்லாம் இது பண்றியே, என்ன ஆகிறது, ஏழை எளியவர்கள் எப்படி சாப்பிட முடியும்? அது இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறது. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்டில் பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி போட்டு நம்மளை கொள்ளுகிறார்கள். இப்படித்தான் பல்வேறு வரிகள் போட்டு 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 மக்களை இன்னும் அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கான்ஃப்ளிக்ட், வயலன்ஸ். அதனால தான் திருடுறான். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்டில் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. சுனாமி ஒரு பக்கம், வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம், நேச்சுரல் டிசாஸ்டர் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில், இப்போ வயநாடு சுத்தமாக மோசமான நிலையில் இருக்கு. இப்போ 2024 பெய்த மழையில், நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் பல பகுதிகள் வெள்ளத்தால் பெருக்கெடுத்து ரோடுகள்லாம் ரொம்ப சீரழிந்த நிலையில் இருந்தது. அந்த சூழலில் ஒரு பணக்கார அம்மா 1.25 கோடிக்கு கார் வாங்கினாங்க. ஏன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதான நமக்கு கடவுள் கொடுத்த பெரிய அறக்கட்டளை. மகிழ்ச்சியாக வாங்கினாங்க 1.25 கோடிக்கு. நம்மள கூட ஒரு சிலர் வாங்கியிருக்கலாம். இன்றைக்கெல்லாம் 1.25 கோடி 2 கோடிலாங்கிறது ஒரு சாதாரண பணம் என்று பலர் சொல்லுகிறார்கள், பணக்காரர்கள் சொல்லுகிறார்கள். நம்மை போன்ற மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அது பெரிய பணம். இப்போ 1.25 கோடிக்கு பணம் வாங்கி கார் வாங்கிட்டாங்க. ஆனால் வண்டியை ஓட்ட முடியல. பார்த்தா கேரளாவில் எல்லா ரோடுமே மதுரை ரோடு மாதிரி. நீங்கள் அங்கிட்டலாம் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல. 2 வீலரில் போனீங்கன்னா, காரில் போனீங்கன்னா டங்கு 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 டங்குன்னு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ரோடு சரியில்லை, மழை, வெள்ளம். அதனால் இந்த சீரமைப்புலாம் சரியாக செய்யவில்லை. சில இடங்களிலே செய்கிறார்கள். கேரளாவில் அப்படி ஒன்று ரோடை பார்த்துட்டு கார் வாங்கியிருக்கணும் இந்த அம்மா. அப்படி வாங்காமல் கார் வாங்கிட்டாங்க. இப்போ பயன்பாட்டுக்கு வர முடியவில்லை. அப்போது அந்த லோக்கல் கவுன்சிலர் அவரை போய் சந்திச்சு, இந்த அம்மா, ஏம்மா காரு 1.25 கோடிக்கு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே நிற்கிது, இந்த மாதிரி ரோடெலாம் சரியாக போடுங்க, சீக்கிரத்தில் கார் ஓட்டணும் அப்படின்னு. அந்த அம்மாவால் முடியல. அந்த கவுன்சிலரால் ரைட். எம்எல்ஏவை பார்த்தாங்க, எம்பியை பார்த்தாங்க, மந்திரியை பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை.
வெள்ளப்பெருக்கு வந்தது. வீட்டிலே நின்ற கார் பல கார்களோடு அடித்து சென்றது. வெள்ளத்தோடு இந்த 1.25 கோடி காரு வந்தது. வாழ்க்கையில் அவங்களுக்கு அமைதி இருக்கா? சமாதானம் இருக்கா? சந்தோஷம். ஒரு பெரிய இந்த ரம்ஜான் பண்டிகையில் நான் போய் பார்த்துருக்கேன். முஸ்லீம் நண்பர்கள் என்னை அழைத்து விருந்துக்கு கூப்பிடுவார்கள். பெரிய வட்டை, பிரியாணி செய்கிற வட்டைக்குள்ளே இந்த அம்மாவை தூக்கி போட்டு அந்த வெள்ள பகுதியில் மிதந்து வர்றாங்க. அவருடைய உறவுகள் தான் அந்த அம்மாவை காப்பாற்றினாங்க. அந்த 1.25 கோடி காரும் போயிடுச்சு, அவங்க பெரிய பங்களா மாதிரி கட்டின வீடும் போயிடுச்சு, இந்த அம்மா காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ அந்த அம்மா சொன்ன சொல் என்னன்னு தெரியுமா? பணமோ பொருளோ ஆஸ்தியோ சொத்தோ நம்மோட கூட வரப்போவதில்லை, உறவுகள் தான் வரும் ஆபத்து கட்டத்தில். அப்போ இந்த சமாதானம் அல்லது அமைதி என்கிற சொல்லாடல் இந்த உறவு நிலையிலிருந்து நாம் பேச வேண்டும். அதற்காக நான் சொல்லுகிறேன். அப்படியாக அந்த கதை போகிறது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக கோரே ஷிபா ஸ்போர்டு. வாயில் நுழையில என்ன பண்றது? இந்த கோரே ஷிபா போர்டு என்கிற அந்த வெளிநாட்டு நண்பர் தன்னுடைய மனைவி 4 பிள்ளைகளை ஐரோப்பிய நாட்டிற்கு கப்பலில் போயிட்டு வாங்கன்னு டாட்டா காமிக்கிறார். போன இடத்துல அட்லாண்டிக் கடலில் ஒரு பெரிய கோர விபத்து. மனைவி தப்பித்து விட்டார், 4 பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள் கோர விபத்தினால். இந்த செய்தி இந்த கோரே ஷிபாவுக்கு கிடைக்கிறது, தந்தையாகிய இவர் கிடைக்கிறது. அப்போது அவர் சொல்லுகிறார், இந்த கடினமான சூழலில் சமாதானம் நதியை போல எனக்கு கிடைத்தாலும் அல்லது கடல் அலையை போல துக்கங்கள் வருத்தங்கள் கவலைகள் எழும்பினாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சூழலில், கடினமான சூழலில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். பத்தில நம்மால சகித்து கொள்ள முடியுமா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பயிற்றுவிக்கப்பட்டு அவருடைய போதனைகளை உள்வாங்கிய இந்த கோரே ஷிபா 4 பிள்ளைகளை இழந்த நிலையில் இந்த நதியை போல சமாதானம் எனக்கு கிடைத்தாலும் அல்லது துக்கங்கள் வருத்தங்கள் கடல் அலைகளை போல எழும்பினாலும் என் வாழ்க்கையிலே நான் தளர்ந்து போக மாட்டேன். சமாதானத்தை தருகின்ற ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், எப்படி இக்கட்டான கடினமான சூழலில் நான் வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். எடுத்துக்காட்டுக்காக இதை சொல்லுகிறேன். இப்படியாக இந்த சமாதானத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். தங்கச்சி சொல்றாங்க குடும்பத்தில், ஏங்க புருஷன்ட்ட மச்சான்ட்ட சொல்றார் தங்கச்சி, 4 நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 4 நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அமைதியை கேட்ட மச்சான் சொல்றாரு, சாப்பாடு கிடக்குது, சாப்பாடு சமாதானம் தான் அது முக்கியங்கிறது. சாப்பாடு கிடக்குது, சாப்பாடு. மனுஷனுக்கு நிம்மதி தானே முக்கியம். மனுஷனுக்கு என்ன சொல்ல வர்றான்னு நமக்கு தெரியும். அப்படித்தானே தம்பி? நீ இல்லைன்னா எனக்கு நிம்மதி. பத்தில குடும்பங்கள்ல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இதை பார்க்குறோம் இல்லையா?
இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டில் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் டிவோர்ஸுக்காக வழக்குகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கிறிஸ்தவ வழக்குரைஞர் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிற போது, அவர் ஏற்கனவே டிஎஸ்பியாக இருந்தவர், தெற்கு வாசல் போலீஸ் ஸ்டேஷனில் ஓசிபிஎம் டீச்சர் ஹஸ்பண்ட். ஒரு திருமணத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சந்திக்கிற போது இதை சொன்னார். நிறைய டிவோர்ஸ் வழக்குகள், மகிழ்ச்சி இல்லை. அவங்க உண்மையிலேயே தங்கச்சி கேட்டது நல்லது தான். 4 நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கன்சர்னோடு ஒரு கரிசனையோடு கேட்டிருக்காங்க. இவன் நம்மால் மச்சான் என்ன சொல்கிறான்னா, சரி நீ போ, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லணும். ஆனால் அவன் சொல்கிறான், சாப்பாடு கிடக்குது, சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தானே முக்கியம் என்று சொல்லுகிறார். இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், திருச்சபை வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், நாடு அளவில், உலக அளவில் இன்றைக்கு நிம்மதியை இழந்து, உறவுகளை இழந்து, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழுகின்ற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த சூழலில்தான் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 3 சிந்தனைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது சிந்தனை, நல் உறவுக்கான சமாதானம். நல் உறவுக்கான சமாதானம். பீஸ் ஃபார் குட் ரிலேஷன்ஷிப். பீஸ் ஃபார் குட் ரிலேஷன்ஷிப், நல்ல உறவுக்கான சமாதானம். முதல் பாடமாக வாசிக்க கேட்ட சகரியா 8ஆம் அதிகாரம் 12 to 19 வசனங்கள் அடங்கிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, இப்போத்தான் அந்த இஸ்ரேல் நாடு என்கிற ஒரே நாடாக 1948 அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி பார்த்தீர்கள் என்றால், அது தாவீது காலமாக இருக்கட்டும், அல்லது சாலமன் அல்லது சவுல் காலமாக இருக்கட்டும், அதற்கு பின்னர் அரசர்கள் வந்த காலத்தில் இருக்கட்டும், இஸ்ரேல், யூதா, இஸ்ரேல் நாடு வடநாடு, யூதாங்கிறது கீழே தெற்கு நாடு. இந்த 2 நாடுகளிலும் வாழ்கின்ற மக்கள் யூதர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக நல் உறவு இல்லை. பார்த்தீங்களா? Between Judah and Israel there is no good relationship. இது ஒரு கான்டெக்ஸ்ட். இரண்டாவது, இந்த பகுதி எழுதுகிற போது சிறையிருப்பு முடிந்த பிற்பாடு சகரியா மூலமாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் பல்வேறு சிறையிருப்புக்குள்ளாக நீங்கள் தள்ளப்பட்டு பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அடிமைத்தனத்தால் அனுபவித்து இப்படி உறவற்ற நிலையிலே இருந்தீர்கள். இனியாவது நல்ல சமாதானத்தோடு, நல்ல உறவோடு 2 நாடும் ஒரே நாடாக ஆக வேண்டும் என்று சகரியா தீர்க்கதரிசி இங்கே சொல்லுகிறார். சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது இங்கே சகரியா 8ஆம் அதிகாரம் 16 to 19 நீங்க வாசிக்கிறீர்கள் என்றால், இந்த சமாதானம் பற்றி அவர் பேசுகிற போது யாருக்கும் விரோதமாகவோ தீங்கு நினைக்காமல் பொய் ஆணை சொல்லாமல் வாழுங்கள். அப்போ நல்ல உறவு தேவைப்படும் என்றால் யாருக்கும் தீங்கு எண்ணத்தில் வரக்கூடாது. எண்ணம்தான் கருத்தை உண்டாக்குகிறது, கருத்திலும் வரக்கூடாது. கருத்துதான் செயல்பாட்டில் வருகிறது. யாருக்கும் தீங்கு செய்யாதே. Don't devise evil in your hearts என்று சகரியா அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். மனசளவில், உள்ளத்தின் அளவில் யாருக்கும் தீங்கு எண்ணத்தாலோ கருத்தாலோ செயலிலே செய்யாதீர்கள். உங்களுக்கு நல்ல உறவு வேண்டுமென்றால் நல்லதையே நாடுங்கள், நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே செய்யுங்கள் என்று சமாதானத்திற்காக, நல்ல உறவுக்காக சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை அந்த மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார். இருவரும், யூதாவும் இஸ்ரேலும் கடவுளை விட்டு தூர போய்விட்டீர்கள்,
பல பாவங்கள் செய்து பல சிறையிருப்புகளை அனுபவித்தீர்கள், கொடுமையிலும் கொடுமையாக இருந்தீர்கள், அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வறுமையில் செத்தீர்கள் என்றெல்லாம் சொல்லி இனியாவது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அமைதியாக வாழுங்கள் என்று ஒரு ஆறுதல் செய்தியாக. ஸோ சக்கரியா மெசேஜ் இஸ் அ கன்சோலேஷன் மெசேஜ் given to the people. அப்படி என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Do not devise evil in your hearts against one another. அப்படித்தான் சொல்லி அதை முடிக்கிறார். ஆகவே அன்பு, உண்மை, சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று முடிக்கிறார். அந்த பகுதி அப்படித்தான் முடிகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நல்ல உறவுக்காக நான் அடிக்கடி மாணவரிடத்தில் சொல்லுவது, ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் தேன் ரிலிஜன் அண்ட் ஃபெய்த்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா, ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இரு திறத்தாரையும் ஒன்று சேர்க்கவே வந்தேன். அப்படித்தானே? I came to this world to unite the people. எங்கெங்கே பிரிவினைகள் இருக்கிறதோ, எங்கெங்கே இருதிறத்தார்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்களோ, அவர்களெல்லாம் ஒன்றாக்கி சமாதானத்தை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல உறவுக்காக, நல்ல உறவை ஏற்படுத்தி சமாதானத்தோடு சந்தோஷமோடு வாழ வேண்டும் என்கிற அந்த நிலையில தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார், அதை செய்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது சிந்தனை நல் வாழ்வுக்கான சமாதானம். முதல் சிந்தனை நல் உறவுக்கான சமாதானம், இப்போ நல் வாழ்வுக்கான சமாதானம். இப்ப பாருங்க, பீஸ் ஃபார் குட் லைஃப், பீஸ் ஃபார் லீடிங் குட் லைஃப். நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு சமாதானம் அடிப்படையாக இருக்கிறது, அமைதி அடிப்படையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பெர்னார்ட் ஷா, அவருடைய மனைவி பெர்னார்ட் ஷா பெரிய இலக்கியவாதி, பெரிய கவிஞர், பல பாடல்களை பல புஸ்தகங்களை எழுதிய ஒரு பெரிய தலைவர் என்று கூட நாம் சொல்லலாம். அவருடைய மனைவி ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. கல்யாணத்துக்கு போன இடத்துல திருமண விருந்தில் அந்த விருந்து சாப்பிடுவதற்கு முன்பாக அவருடைய கிளாஸ்மேட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அங்கே கூடி நின்றாங்க. ரொம்ப காலமாச்சு, படித்து ரொம்ப காலமாச்சு, இந்த கல்யாணத்தில் நம்ம அவங்க சந்திக்கிறாங்க. அப்போது பெர்னார்ட் ஷா மனைவி கிட்ட அவருடைய நண்பர்கள் கேட்கிறாங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு. நல்லா சமாதானமாக போகுது, அமைதியாக போகுது. நம்மளுக விடலை. அது எப்படிம்மா, குடும்பம்னா 4 சண்டை இருக்கத்தான் செய்யும், 4 சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது, நல்ல உறவு, நல்ல வாழ்வு இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி அப்படின்னு கிண்டி கிளங்கெடுத்துட்டாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் சொன்னாங்க, இந்த மாதிரி நானும் பெர்னார்ட் ஷாவும் திருமணமாகி கொஞ்ச நாள் சென்று, அப்போலாம் அந்த காலங்களில் குதிரையில் தான் போகணும், குதிரையில் போகணும், இல்லைன்னா கழுதையில் போகணும். அங்கே பஸ்ஸு போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, ஃப்ளைட்டு இதுக்கெல்லாம் அந்த காலங்களில் கிடையாது. அப்போ குதிரையில் பவனியாக போகிறாங்க அவர் 2 பேரும். அப்போ முதல் குதிரை கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் சொன்னால் கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணுச்சு, பேக் ஆயிடுச்சு. இந்த ஆளு பிஸ்டல் எடுத்துட்டா, கொஞ்சம் முன்கோவி. யாரு? இந்த பெர்னார்ட் ஷா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்ல. அப்புறம் கொஞ்சம் அதே குதிரை, சண்டித்தனம் பண்ண குதிரை கொஞ்சம் தூரம் போச்சு. மறுபடியும் செகண்ட் தடவை செகண்ட் வார்னிங் அப்படின்னு துப்பாக்கி எடுத்து பிஸ்டல் எடுத்து காமிச்சான். ரைட்டு. 3வது தடவையும் அதே அதே குதிரை சண்டித்தனம் பண்ணுச்சு, போகாமல் மூவ் ஆகாமல் இருந்துச்சு. பெர்னார்ட் ஷா என்ன பண்ணார் தெரியுமா? போட்டு தள்ளிட்டார், ஷூட் பண்ணிட்டார்.
அந்த குதிரை செத்துச்சு. இதுக்கு இடையில அட பாவி மனுஷா, நீ நாசமா போவ, குதிரை வாயில்லா ஜீவன், நீ சுட்டுட்டிய அப்படின்னு சொன்ன. பெர்னாட்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா? திட்டலை, பொண்டாட்டியை திட்டலை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொன்ன. பதில ஏன் அதே வாயில்லா ஜீவன், அதை போய் சுட்டுட்டிய, மனசாட்சி படி நடந்துக்கிறியா? திஸ் இஸ் த செகண்ட் வார்னிங். அந்த அம்மா அமைதியாக இருந்துச்சு. ஏன்னா தேர்ட் வார்னிங் சொன்னால் சுட்டுருவான், நம்மளையும் போட்டு தள்ளிடுவான், குதிரையை போட்டது மாதிரி நம்மளையும் போட்டு. அன்னையிலிருந்து பெர்னாட்ஸ் மனைவி நல்வாழ்வுக்கான சமாதானத்தை பெற முடியாமல் புருஷனோடு வாழ்ந்தார்கள். இது வரலாற்று நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு. பார்த்தீங்களா? மனைவிக்கு கிடைச்ச கோர விபத்து கணவனால். பாருங்க, குடும்பங்களில் பல இடங்களில் மகிழ்ச்சியே இல்லை. அப்படித்தான் போகிறது. நல்வாழ்வுக்கான சமாதானம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்ன? டேக்கிங் ரெஸ்டா? இல்லை, சமாதானம், மகிழ்ச்சி, கலகலகலன்னு வாழணும். இதான ஆண்டவர் விரும்புவது. ஆண்டவர் விரும்புவது நம்ம மகிழ்ச்சியாக வாழணும். ஏனென்றால் அவர் படைத்த ஒவ்வொன்றையுமே நல்லதென்று கண்டார். Whatever he created, he found that it is good. மனுஷனை படைக்கும் போது indeed it is good, உண்மையாகவே நல்லதென்று கண்டார். என்ன கண்டார்? மகிழ்ச்சியா வாழுங்கள், மகிழ்ச்சியா வாழுங்கள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. சமாதானத்தோடு வாழுங்கள், இதுதான் எதிர்பார்க்கிறது. ஆனால் இன்றைக்கு பல்வேறு காலகட்டங்களிலே இது நிகழ்கின்றதா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி சொல்லிட்டு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மூன்றாம் பாடமாக, அதாவது நற்செய்தி பகுதி, திருமறை அறிஞர்கள் என்ன சொல்றார் என்றால், திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்பீச் டு த டிசைபிள்ஸ். விண்ணுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக கடைசியாக ஆற்றிய உரை, கடைசியாக சீடர்களோடு பேசிய இந்த பேச்சு, இந்த பகுதிதான் யோவான் 16ஆம் அதிகாரம் 27 to 33. இதுதான் கடைசியாக சீடர்களோடு உரையாடியது என்று சொல்லுகிறார். நான் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன், கொஞ்ச காலம் நான் மறைவாக போயிடுவேன், உங்களோடு நான் பேச மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிற போது சீடர்களுக்கு அது விளங்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இருக்கும்போது, அல்லது சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது எந்த துன்பமும் அவர்கள் அனுபவிக்கவில்லை, எந்த துயரத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை, எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார்கள் சீடர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் பல்வேறு ஏளனங்களையும் பல்வேறு ஏச்சு பேச்சுகளையும் பெற்றவராக, அனுபவித்தவராக, போராடுகின்ற போராளியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது சீடர்களுக்கு தெரியும் என்று இங்கே பார்க்கிறோம். அப்போ சீடர்கள் இப்படி வருத்தப்பட்டு இருக்கின்ற சூழலில், மக்கள் வருத்தப்பட்டு இருக்கின்ற சூழலில் அவர் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார் சீடர்களுக்கு என்றால், திருப்பணியில எனக்கு பின்னே திருப்பணியில் நீங்கள் ஈடுபடுகிற போது துணிவோடு இருங்கள், பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். துணிவு இருக்கணும். பிரச்சனைகள் வந்துச்சுன்னா என்னை போல எதிர்கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். இது வேறு வார்த்தையாக ஆண்டவர் சொல்லவில்லை. பரிசேயர்கள்,
சதுசேயர்கள், வேதபாரகர்கள், தலைமை குருக்கள், ரோம பேரரசு அதிகாரிகள், இத்தனை பேரும், ஏன் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சொந்த ஜனங்களே அவரை வெறுத்து, அவரை புறந்தள்ளி, பல அவமானங்களுக்கு உட்பட்டு ஏச்சாலும் பேச்சாலும் வார்த்தையாலும் முணுமுறுப்பாலும் ஆண்டவரை தள்ளப்பட்ட ஒரு நிலையில்தான் வைத்திருந்தார்கள். அந்த சூழலில் மன துணிச்சலோடு, சாந்தத்தோடு, மனத்தாழ்மையோடு அதை சகித்து கொண்டு எதிர்த்து போராடி வெற்றி கண்டவர் ஆண்டவர் இயேசு. ஆக இது வெறும் வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை வாழ்வாக, உணர்வாக மாறியது, திருப்பணியாக மாறியது. அதைத்தான் சொல்லுகிற, வார்த்தைகளால் அல்ல, தன் வாழ்வு செயல்பாடு மூலமாக ஆண்டவர் இயேசு நல்வாழ்வுக்கான வழியை அங்கே இருந்த மக்களிடத்திலும் சீடரிடத்திலும் சொன்னார் என்று பார்க்கிறோம். அந்த சூழலில்தான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், கடுமையான சூழல் இருக்கும். இந்த சூழலிலும் நாம் எழுந்து துணிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நல்வாழ்வுக்கான சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். இத்தனை நாட்களாக உங்களோடு உடன் இருந்தேன். துன்பத்தை பற்றோ வரும் பிரச்சனை பற்றியோ உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. நான் இல்லாமல் போவேன், ஆனால் பிதா என்னோடு இருக்கிறார், தந்தையாகிய கடவுள் என்னோடு இருக்கிறார். உங்களை விட்டு பிரிந்து போனாலும் நான் தனிமைப்படுத்தப்பட மாட்டேன். என் பிதா என்னோடு இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த சிந்தனையையும் சொல்லிவிட்டு போகிறார் என்று பார்க்கிறோம். நல்வாழ்வுக்கான இந்த சமாதானம் எப்படி நமக்கு வருகிறது? ஆண்டவருடைய பாடுகள் வழியாக, மரணத்தின் வழியாக, உயிர்த்தெழுதல் வழியாக. என் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரணத்தை அடைந்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். அதன் வழியே என் வாழ்க்கையிலே எனக்கு சமாதானம் வருகிறது. இதான் நல்வாழ்வுக்கான சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நல் அன்புக்கான சமாதானம். நல் அன்புக்கான சமாதானம் கடைசி வசனத்திலே இந்த அன்பை பற்றி பவுலடிகளார் ரோம திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அங்கே என்னன்னா, பவுலடிகளார் திருப்பணி செய்கின்ற போது பவுலடியை பற்றி யூதர்கள் ஒரு வெறுப்படைந்து பேசுகின்ற நிகழ்வினை பவுலடிகளார் பார்க்கிறார். புற இனத்து மக்கள் மீது, நமக்கு தெரியும் பேதுரு யூத மக்களுக்காக அனுப்பப்பட்டார். ஆனால் பவுலடிகளார் புற இனத்து மக்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொல்ல அழைக்கப்பட்டார். அப்ப தன் மீதும் புற இனத்து மக்கள் மீதும் யூதர்கள் ஒரு சரியான தகவலை தெரிந்து கொள்ளாமல் வெறுப்படைந்த சூழலிலே இருந்தார்கள், தவறான எண்ணங்களை கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இந்த ரோம திருச்சபைக்கு இந்த ரோமர் 5:1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அந்த சூழலில்தான் எழுதுகிறார், தவறான எண்ணங்களை என் மீது நீங்கள் வைக்க வேண்டாம். நான் எந்த புற இன மக்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொல்ல போகிறேன், அவர்களையும் தவறாக எண்ணுகிறீர்கள், அப்படி இருக்க வேண்டாம் என்று ரோம திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார். பாவங்களும் அநீதி அநியாயம் நிறைந்த இந்த உலகிலே ஒட்டுமொத்த விடுதலைக்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அவர் வழியாக சமாதானத்தை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அடிக்கடி பவுலடிகளார் அங்கே எடுத்து இயம்புகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அர்ப்பணிக்கப்பட்டார் தன்னுடைய தந்தையால் என்று சொல்லுகிறார். இதுக்கு மேல அன்பு எங்கே இருக்கு?
கடைசி அன்பு அதுதான், உயிரை கொடுப்பது, தியாக அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். ஸோ பீஸ் பை சாக்ரிஃபிஷியல் லவ். சாதாரண அன்பு கிடையாது. 1 யோவான் 3:18 அன்பு என்பது வார்த்தை அல்ல. 1 யோவான் 3:18 அன்பு என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு பேச்சும் அல்ல. அன்பு என்பது உண்மையிலேயே செயல்படுவது என்று அங்கே யோவான் நற்செய்தியாளர் அந்த திருச்சபைக்கு எழுதுகிறார். 1 யோவான் 3:18 லவ் இஸ் நாட் அ வேர்டு, லவ் இஸ் நாட் அ ஸ்பீச், பட் லவ் இஸ் இன் ட்ரூலி ஆக்ஷன் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே செயல்பட வேண்டும். ஜெனியூன் லவ், ஜெனியூன் லவ் எக்ஸ்பிரஸஸ் ஜெனியூன் ஆக்ஷன் என்று சொல்லுகிறார். அதை உண்மையிலே செய்து காட்டியவர் நம்மால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் இந்த ஞான தீப சுடர் 7வது இதழில் பக்கம் 294 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் புகழ்ந்து பேசுகிறார். இந்து நண்பர்களே, இந்து சகோதர சகோதரிகளே, நீங்கள் கற்பனைகளிலே பல தெய்வங்களை வடிவமைத்து உருவமாக வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த தெய்வங்களை காட்டிலும் மேலான மேலான மேலானவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். உங்களுக்கு முழு விடுதலை வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவிடம் போங்கள் அப்படின்னு சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவர், உயரிய ஆண்டவர் இயேசு இரட்சகர் இந்த அன்பை செயல் வடிவிலே காண்பித்தார். தன் உடலை பிட்க கொடுத்தார், தன் உதரமாகிய இரத்தத்தை சிந்த கொடுத்தார். அதான் இங்கே திருவிருந்தாக படைக்கப்பட்டிருக்கிறார். இது நல் அன்பை தந்து சமாதானம் செய்கின்ற ஆண்டவர் என்று பவுலடிகளார் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கும் போதே தன்னுடைய அன்பை விளங்கச் செய்தவர் ஆண்டவர் இயேசு. அதனால ரோம திருச்சபை மக்களே, என் மீதோ புற இனத்து மக்கள் மீதோ தவறான எண்ணங்களையோ தவறான செயல்களையோ செய்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய நல்ல அன்பு அதை எடுத்து எம்புகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த இறைவனுடைய அன்பை நமக்கு சொந்தமாக்கி அந்த அன்பினால் நான் பெருவாழ்வை ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் அருளும் சமாதானத்தை நாம் சொந்தமாக்க முடியும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி முடிக்கிறார். அந்த திருச்சபை மக்களுக்கு, ரோம திருச்சபை மக்களுக்கு சொல்லி முடிக்கிறார். எப்படி? இறைவன் தந்த இந்த அன்பை நமக்கு சொந்தமாக்கி அந்த அன்பினால் நாம் பெரும் பெருவாழ்வை ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் அருளுகின்ற சமாதானத்தை நமக்கு சொந்தமாக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த 3 சிந்தனைகளும் நமக்கு இந்த சமாதானத்தை தழுவுகிற, சமாதானத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிற இந்த உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ முதல் சிந்தனை நல் உறவுக்கான சமாதானம், 2வது சிந்தனை நல் வாழ்வுக்கான சமாதானம், 3வது சிந்தனை நல் அன்புக்கான சமாதானம். அப்ப சமாதானமாக நாம் வாழ வேண்டும் என்றால், அமைதியாக வாழ வேண்டும் என்றால், இந்த உறவு, இந்த வாழ்வு, இந்த அன்பு நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. பிரச்சனைகள் வரலாம், துன்பம் வரலாம், துயரம் வரலாம். எந்த சூழலிலும் இந்த ஹீரோஷிபா சொன்னதை போல அது சமதளத்திலே இருந்து அந்த அன்பை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போதும் நாம் யாவரும் எழுந்து நின்று
184வது கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் 184. கிருபை புரிந்தனை ஆள் நீ பரனே கிருபை புரிந்தனை ஆள் என்கிற துவக்கம் கொண்ட 184. ஓகே. பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும் பள்ளியாம் என்னேசுவே வாரேன் என்ற துவக்கம் கொண்ட 184வது கீர்த்தனை பாடலை பாடும்போது 2வது பை காணிக்கை சேகரிக்கப்படும். கடவுளுக்கு நன்றி காணிக்கை படைக்க விரும்புபவர்கள் முன் வந்து நீங்கள் படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பழியா இயேசுவே வாரே பாவியாகவே வாரே பாவக்கரை போமோய சாவில் சஞ்சரித்த துன்பங்கள் நீக்கி உன்னை தூக்கி அணைப்பேன் என்றே இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கே ஜெபம் செய்வோம். நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டி அலங்கரித்து எங்களை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய அன்புக்கு கிருபைக்கு எல்லையற்ற நம்முடைய இரக்கங்களுக்கு நடி செலுத்துகிறோம். சாம் தர்மையான வழிபாட்டிலே பங்கு பெற செய்தீர். நம்முடைய திருவார்த்தைகளை கேட்க செய்தீர். திருப்பதிக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். இந்த உலகத்தில் வாழும்போது எங்களோடு கூட பயணிக்கிறீர். என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறீர். விசேஷமாக எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்கிறீர், பதில் கொடுக்கிறீர். சாம் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எப்பொழுதும் உடைய திருப்பணிகளுக்காக படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கையிலும் இந்த கடத்தில் அர்ப்பணிக்கிறோம். சாமி, இதை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீரா. படைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இன்னும் மென்மேலும் ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்துவீரா. ஆண்டவருடைய கையிட்டு செய்கிற காரியங்களை, அவருடைய தொழிலை, பணியை, இன்னும் ஆண்டவருடைய எல்லா விதமான காரியங்களையும் நீர் இன்னும் ஆண்டவர் செழிக்க செய்வீரா. தொடர்ந்து நம்முடைய திருநாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாங்கள் எங்கள் ஓட்டத்தை முடிக்க உதவி செய்யும். சாமி, துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம்.
இயேசு இரட்சகரின் இனிய திருப்பெயரிலே தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. தொடர்ந்து 42வது பக்கத்தில் இருக்கிற லித்தானியா, 2வது லித்தானியா ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஜெபத்தின் நிறைவிலும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்ற சொல்லவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய எல்லா பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாய் அருப்பெருந்திரு அறிவர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்களும் உமக்கு தெரியும், நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகி தருளும். ஆமேன். தொடர்ந்து சமநிலையில் இருப்போம். அன்பைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஒத்து உறவிடமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்ம மகிழ்ச்சியான வழிபாட்டு சூழலுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கின்ற உம்முடைய திருச்சபை மக்கள் அனைவரையும் தனித்தனியாக குடும்பமாக பேர் பேராக ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று முற்றிலும் மன்றாடுகிறோம். தொடர்ந்து வாங்க, எங்களோட பேசுங்க சுவாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடி வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமேன். முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. திருவிருந்து ஆயத்த பகுதிக்காக நாம் வருவோம். 191வது பாமாலை முதல் சரணத்தை மட்டும் நாம் எழுந்து நின்று பாடுவோம். தயவுசெய்து உட்காருங்கள். இதோ சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகர் நாம் ஒரே அப்பமும் ஒரே சர்வமாய் இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீடர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாக்கி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள்.
நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர்கள் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை தருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடம்புக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியாரால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமீன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமில் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமீன். அனைவரும் சேர்ந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசன் கீழ்விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இறக்கம் செய்கிற லட்சனுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விழுந்த சரீரத்தால் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவது குழந்தைகள்.
எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய
பூமியாளி முந்தன் மாட்சிமை ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சர்வ வல்லமில்ல கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியார் திருச்செல்வம் ரத்தமும் ஞானாகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவக்கரையில் தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாகிய எங்களை பரிசுத்தமும் நீதியும் ஜீவனுள்ள படியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுபகுமடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ஜீராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியர் சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டின் நிறைவு பாடலாக யாவரும் எழுந்து நின்று 302வது பாமாலை பாடல். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும். யாவரும் எழுந்து நின்று 302வது பாமாலை பாடலை பாடி இந்த வழிபாட்டினை நாம் நிறைவு செய்வோம். ஜீவன்
இயேசுவே சொந்தமாக ஆளுமே எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும் எந்தன் கை ரம்பினால் ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய வீரையும் அழகாக விளங்கும் எந்தன் நாவு இன்பமாய் உம்மை பாடவும் என் வாழ் மீட்பின் செய்தி கூறவும் ஏது வாக்கி அருளும் எந்தன் ஆஸ்தி தேவரே மூற்றும் ஆங்கி அரிப்பே ஓத்தி கல்வி யாகையும் எந்தன் சேத்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே எந்தன் தங்குவே அதை நித்தம் ஆளுவே தீருப்பாதம் பற்றினே எந்தன் நேசம் ஊற்றினே என்னையே சமூலமாய் தத்தம் செய்தேன் நித்தமாய். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த அருமையான நாளுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாடு முழுவதும் நீர் பிரசன்னமாயிருந்த திருநாமத்தை மகிமைப்படுத்த, உயர்த்த, மேன்மைப்படுத்த கிருபை கூர்ந்தீர். விசேஷமாக உடைய திரு வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உம்முடைய சமாதானத்தையே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை கூர்ந்திருக்கிறீர் சாமி. இந்த நல்ல உறவு, அந்த நல்ல வாழ்வு, அந்த நல்ல அன்பு நிறைந்த அந்த திரு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எப்போதுமாய் நாங்கள் உலகத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். மாறாத வல்ல பிரசன்னம், மாறாத சமாதானம் எப்போதும் எங்களோடு நிலைத்திருப்பதாக இயேசு இரட்சகரின் இனிய திருப்பெயரிலே தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே, ஸ்தோத்தரே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் நல்ல சமாதானத்தோட செல்ல கடவோம். May God bless you all, everybody. Amen.